ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நம்முடைய தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாயிருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்கள் விடுதலை நேர நிகழ்ச்சியின் மூலமாய் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதை அறிந்து நான் பெருமித மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கூட உங்கள் விடுதலை நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்காக கர்த்தர் பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கர்த்தர் எனக்காக என்ன பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்கும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை என்ன, கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன, கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிற மன்னா என்ன என்று ஒருவேளை நீங்கள் கேள்வியோடு இந்த டிவி தொலைக்காட்சி முன்னாடி நீங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்க அவளோடு இருக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இன்று அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேச அவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை கேட்க தாகமாயிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியை, அன்பு தாயை, தகப்பனே, இன்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி உங்களை தேற்ற போகிறார். பாருங்கள், தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படிக்காய் நீங்கள் ஆமென் அவளோடு இருக்கலாம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் எவ்வண்ணமாய் சொல்லுகிறது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே பேசுகிற வார்த்தை விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை குறைந்து போய் கொண்டிருக்கலாம். விசுவாசம் நாளுக்கு நாள் குறைந்து போய் கொண்டிருக்கலாம். ஆகவே தான் இன்று உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசமுடையவர்களாயிருங்கள், நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு பேசுகிறார். நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? நீங்கள் விசுவாசமற்ற நிலைமையில் ஒருவேளை காணப்படலாம். ஐயோ, நாங்கள் இவ்வளவு நாளும் பொறுமையோடு விசுவாசத்தோடு இருந்தோம், அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அவிசுவாசிகளாய் மாறிக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசமுடையவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. விசுவாசித்தால் மட்டுமே தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு, பிரதர், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுக்காக இன்று ஆண்டவர் பேச போகிறார். நீங்க கேட்கலாம், பிரதர், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்று விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்க போகிறார் என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன கொடுக்க போகிறார் என்பதை நான் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக உனக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து கொண்டு இந்த வார்த்தையை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவிசுவாசம் வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அவிசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்க்கிற போது, நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுப்பார், எதை என்னத்தை கொடுப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி வருகிற வேளை,
நீங்கள் அவிசுவாசமுடையவர்களாய் மாற்றப்படக்கூடாது. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற போது உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் தருவார். இங்கு பாருங்கள், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருடம் பெரும்பாடு. ஒருவேளை நீங்கள் பல வருடமாய் வியாதியோடு இருக்கலாம். பல வருடமாய் நீங்கள் வியாதியோடு, கேன்சர் கட்டியோடு இருந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சுகர் வியாதியோடு இருந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரஷர் வியாதியோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இருதய வியாதியோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ பெரும்பாடோடு இருந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பல வருடமாய் எனக்கும் ப்ளீடிங் பிரச்சனை இருக்கிறது, பல வருடமாய் எனக்கும் பெரும்பாடு பிரச்சனை இருக்கிறது. இங்கு ஒரு ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியாக காணப்பட்டாள். பாருங்கள் நடந்த சம்பவம். அவளுடைய எல்லா சம்பாத்தியம் அழிந்து போனது. வைத்தியர்களுக்கு கொடுத்து, டாக்டர்களுக்கு கொடுத்து அவளுடைய எல்லா சம்பாத்தியம் ஆஸ்தியும் அழிந்து போன நிலைமையிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வம், இன்னும் பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுத்த தெய்வம், சப்பானியை நடக்க வைத்த தெய்வம் என்பதை இந்த ஸ்திரீ அறிந்து கொண்டாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதை இவள் அறிந்து கொண்டாள். அவளுடைய கிராமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தபோது ஒரே கூட்டம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியிலே இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய சரீரம் மெலிந்து போன நிலைமையிலே இனி வாழ்வதை விட சாவதுதான் மேல் என்று நினைத்து கொண்டிருக்கிற நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் ஒரு விசுவாசம் வைத்துக் கொள்கிறாள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் தொட வேண்டாம், அவர் என்னை தொட வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், நான் சுகமாவேன் என்று ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே வந்தது. அந்த திரள் ஜனங்கள் வந்தபோது அந்த ஜனங்கள் மத்தியிலே இவள் விரண்டடித்து ஓடி அந்த இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. அவள் உடனடியாக சுகமானாள் என்று சொல்லி அங்கு கண்டுகொள்ள முடியும். ஆம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீங்கள் பல வருடமாய் வியாதி கடுமையாய் இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதியிலிருந்து எப்படி சுகம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற போது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றது உண்மையாயிருந்தால் உங்களுக்கும் அந்த சுகத்தை ஆண்டவர் தருவார். அவரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சுகம் ஒருபோதும் கிடைக்காது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதைத்தான் செய்தாள். அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசத்தோடு போய் அப்பாவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அப்பாவிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. அதே வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். அதே வல்லமை உங்களுக்குள்ளே புறப்பட்டு வரும். நிச்சயமாக நீங்களும் சுகமாவீர்கள். விசுவாசித்தால் உங்களுக்கு முதலாவதாக என்ன கிடைக்கும் என்றால் சுகம் கிடைக்கும். நீங்கள் விசுவாசத்தால் ஒருவேளை வியாதியோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். எந்த சுகர் வியாதியோடு இருந்தாலும் சரிதான், எந்த கொடிய வியாதியோடு இருந்தாலும் சரிதான், இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இயேசு உனக்கு தருவார். இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை இயேசு உனக்கு தருவார். இங்கு சொல்லப்பட்டது, அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அந்த நேரம் முதல், இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரம் முதல் நீங்கள் சுகமாக போகிறீர்கள். இந்த நேரத்திலே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. அந்த பரிசுத்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. இப்பொழுதே விசுவாசியுங்கள். இப்பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில நபருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை இயேசு கொடுக்கிறார். நீங்கள் சுகமாகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற பார்வை குறைவை ஆண்டவர் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தோடு அப்பாவால் கூடாத காரியம், என் இயேசுவால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்று அவர் சொன்னார். விசுவாசியுங்கள். என் அப்பாவால் எங்களை சுகமாக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவால் எங்களுக்கு ஒரு
சுகம் கிடைக்கும் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாக அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் சுகமாக்குகிற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் சுகம் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அஞ்ஞானிகளை போல ஓட வேண்டாம், யாரிடத்தில் நீங்கள் ஓட வேண்டாம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு சுகம் உண்டாகும். அவர் உங்களை சுகமாக்குகிற இயேசு, அவர் சுகம் கொடுக்கிற இயேசு. அவரிடத்தில் கொண்டு வந்த அத்தனை பேரை அவர் சுகமாக்கினார். அது குருடனாயிருந்தாலும் சப்பானியாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவரிடத்தில் கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் அவர் சுகம் கொடுத்தார். இப்பொழுது அந்த இயேசு சுகமாக்குகிற இயேசுவாய் அமேன் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் விசுவாசம் மிக மிக முக்கியம். அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் ஆமென் விசுவாசம் மிக மிக முக்கியம். ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இரண்டாவதாக நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்குமாம். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து போகும் என்று. தவறு. இந்த உலகத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகாது. இன்னும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவன் யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த விசுவாசத்தில் எப்படி காணப்படுகிறீர்கள்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவனை என் அப்பா இயேசு தருவார். நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பேருக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே தான் இங்கு சொல்லப்படுகிறது அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்குமாம். அவிசுவாசிக்கு கிடைக்காது. ஆண்டவரை தேடாத ஒருவனுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்காத ஒருவனுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்காத ஒருவனுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று விசுவாசிக்காத ஒருவனுக்கு கிடைக்காது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று யார் விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு இரண்டாவதாக அவர் கொடுப்பது நித்திய ஜீவன். முதலாவதாக சுகம், அடுத்தபடியாக அவருடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அன்றைய பிள்ளையே, இந்த உலகத்திலே வாழ்கிற போது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் மிக மிக முக்கியம் என்று நான் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு பிராமிஸ் பண்ணி சொல்லுகிறார். ஒரு பிராமிஸோடு ஆண்டவராய் இயேசு உங்களோடு பேசுகிறார். மெய்யாகவே என் பிள்ளைகளின் மேல் விசுவாசம் வைத்து வாழும் போது அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். என் பிள்ளைகளின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை விசுவாசத்தோடு காணப்படுகிற அன்பு சகோதரனே, நீ என்ன எனக்கு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறேன், நான் விசுவாசத்திலே நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இதுவரையில் ஒன்றுமில்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். விசுவாசத்தோடு வாழ்ந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் வந்து மரித்து அப்படியே மாண்டு போக வேண்டியவர்கள் அல்ல. உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால் மட்டுமே பரலோக வாழ்க்கையில நீங்கள் போக முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. இன்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே வாழ்வீர்கள். என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்கிற கேள்வியோடு வாழ்வீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், அதோடு நித்திய ஜீவனை கொடுப்பார். நித்திய ஜீவனை கொடுத்து எப்படியும் விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையை, நீ விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற போது மூன்றாவதாக ஆண்டவர் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்? வாசித்து பாருங்கள். எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம்
அதனுடைய 12வது வசனம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்திலே சேருகிற ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்திலே சேர வேண்டுமாயின் பாருங்கள், 3வதாக தேவனிடத்திலே சேருகிற ஒரு பாக்கியம். அந்த பரலோக வீட்டிலே போக வேண்டுமாயின், அப்பா இருக்கிற வீட்டிலே போக வேண்டுமாயின் நீங்கள் விசுவாசமுடையவர்களாய் வாழ வேண்டும். அந்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமாயின், தேவன் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டுமாயின் விசுவாசமுடையவர்களாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசமுடையவர்களாய் வாழும் போது தேவனிடத்திலே சென்று சேர முடியும். நீங்கள் மரித்ததுக்கு அப்புறமாய் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு, மறந்து விடாதிருங்கள். தேவனிடத்திலே சேருகிற ஒரு பாக்கியம் இது எல்லா நபர்களுக்கும் கிடைப்பதில்லை. இது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைப்பதில்லை. தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து பாடுகளை அனுபவித்து, துயரங்களை அனுபவித்து, கஷ்டங்களை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, ஆனாலும் அந்த அவற்றின் மத்தியிலும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே தேவனிடத்திலே சேருகிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷத்தை பாருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு எதை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்திலே நிலைத்திருந்து வாழ்கிற மக்களுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன். சுகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். நித்திய ஜீவனை கொடுப்பேன். நித்திய ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறமாய் நான் இருக்கிற இடத்துல என்னோடு கூட வரும்படிக்கு அவர்களுக்கு நான் அருள் புரிவேன். என்னோடு கூட வந்து என்னோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், எவ்வளவு ஒரு மகிமையுள்ள தேவன், எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் உண்டாயிருக்கிறது. விசுவாசத்தோடு வாழ்கிற சகோதரனே, விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிற போது என் அப்பாவோடு சேருகிற ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு அப்பாவோடு இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் இது எல்லோருக்கும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. குறிப்பிட்டவர்களுக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு, அது விசுவாசமுடையவர்களுக்கு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். உண்மை. எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த பரிசுத்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தியானியுங்கள். அந்த பரிசுத்த வேத வசனத்துக்கு செவி சாயுங்கள். இன்று கூட இங்கு சொல்லப்பட்டதை நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை இன்று வரை விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறியாமல் விசுவாசத்தோடு காணப்படலாம். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும். அது எந்த கொடிய வியாதியா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிதான், மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரிதான். பரிசுத்த வேதாகமத்திலே மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு விசுவாசத்தோடு இருந்தவர்கள் சுகம் பெற்றதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே நீங்களும் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். உங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் சுகமாய் வாழ முடியும். இன்று கவலையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வியாதி வியாதி என்று வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். விசுவாசியுங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் சுகமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும் என்று விசுவாசியுங்கள். அவருடைய தளம்புகளால் சுகமாவீர்கள் என்று விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையினாலே சுகமாவீர்கள் என்று விசுவாசியுங்கள். வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். வசனத்தின் மூலமாய் சுகமாவீர்கள் என்று விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாய் சுகமாவீர்கள் என்று விசுவாசியுங்கள். இப்பொழுதே இந்த நேரத்திலேயே உங்களை அவர் சுகமாக்குகிறார். தேங்க் யூ மை லார்ட். இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்து கேட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகளை நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேறு யாரிடத்துல போனாலும் நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். இன்னொரு வேளை நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன என்று அறியாமல் நீங்கள் காணப்படலாம். மறுவொரு வாழ்வு. ஆண்டவருடைய பிள்ளை, இந்த உலக வாழ்வோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல, இன்னும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்படுகிற போதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற போதுதான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவன் இருந்தால் மட்டும்தான் மூன்றாவதாக தேவனிடத்தில் சேருகிற ஒரு பாக்கியம். தேவனோடு சேருகிற, தேவனிடத்துல, அப்பாவுடைய வீட்டில, அப்பா இருக்கிற இடத்துல போகிற ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசமுடையவர்களாய் வாழுங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருந்து வாழுங்கள். உங்களுடைய விசுவாசம் ஒருபோதும் குறைந்து போக கூடாது. இன்று ஏதாவது ஒரு வியாதி வருகிற போது, இல்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது நீங்கள் விசுவாசம் இல்லாத நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். அவிசுவாசிகளை காட்டிலும் கீழாக போய் கொண்டிருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அவிசுவாசிகளாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை கேட்கிற போது வேதனை அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவிசுவாசம் வரக்கூடாது. அஞ்ஞானிகளை போல நீங்கள் வாழக்கூடாது. அஞ்ஞானிகளை போல நாள் பார்க்க போகக்கூடாது. அஞ்ஞானிகளை போல குறியேற்க போகக்கூடாது. ராகு காலம் பார்க்க கூடாது. இன்னும் பல விதங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னும் நல்ல நேரம் பார்ப்பது. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எல்லா நேரமும் உனக்கு நன்றாகவே படைத்திருக்கிறார். நல்ல நேரம் பார்த்து செய்கிற காரியங்கள் அது அவிசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் செய்கிற காரியம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரே விருப்பம். அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க பாருங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பம் லாசருடைய குடும்பம். திடீரென்று லாசர் வியாதிப்பட்டு மரித்து போனான். இயேசு 4வது நாள் அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போகிற போது எல்லோரும் சிரித்தார்கள். லாசருவை நேசித்தவன், லாசருவின் மேல் அன்பா இருந்தவர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் லாசரு மரிக்காமல் இருக்க கூடாதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். அப்பொழுது நான் மார்த்தாள் ஓடி வந்து சொன்னாள், ஆண்டவரே, நீர் இங்கிருந்து இருந்தாய், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்த போதுதான், மார்த்தாள் விசுவாசித்த போதுதான் அந்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். நீங்களும் விசுவாசியுங்கள். ஒருவேளை சின்ன சின்ன சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகாதிருங்கள். உங்களுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். இயேசுவினிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். இயேசுவினிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருக்கிற போது இயேசு உங்களுக்கு பாருங்கள் என்னத்தை தருவார்? சுகத்தை தருவார். எல்லா விதமான சுகம். வியாதியிலிருந்து வந்து மட்டுமல்ல, எந்தெந்த சுகம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த சுகத்தை எல்லாம் உங்களுக்கு அவர் கொடுப்பார். எந்த ஆஸ்தி வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதுதான் சுகம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவதாக அவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது தேவனிடத்திலே சேருகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு முத்திரை குத்தப்படும். அந்த அடையாளம் உங்களுக்கு தரிப்பிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தேவனிடத்திலே போய் சேர முடியும். ஆகவே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி ஜெபிப்போமா? நம்ம ஜெபிக்கிற போது பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். பரலோகத்தின் தேவனை, பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அப்பா, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொன்னமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுப்பேன், சுகமான வாழ்வை அமைத்து கொடுப்பேன், அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் சேருகிற ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே என் அப்பா கடந்து செல்வீராக. இப்பொழுது அந்த வீடுகளுக்குள்ளே, அந்த குடும்பங்களுக்குள்ளே
கடந்து சொல்வீராக. விசுவாசத்திலே உறுதியாயிருக்க கிருபை செய்வீராக. சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை அழித்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய விடுதலையின் வல்லமை அவருடைய குடும்பங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பாரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஓ சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். அப்பா தகப்பனே, இந்த நாள் வியாதி கடுமையாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பீராக. கடன் பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பாரங்களை மாற்றுவீராக. வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக. தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. ஓ கூலி வேலை செய்கிறவருடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அரசாங்க வேலை செய்கிற மக்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை தனியார் நிறுவனங்களிலே இன்னும் பலவிதமான கம்பெனிகளிலே வேலை பார்க்கிறவருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது ஒரு நபர், ஓ எங்களுக்கு 100 ரூபாய் வருமானம் வந்தால் 1000 ரூபாய் செலவாகி கொண்டிருக்கிறது என்று கலக்கத்தோடு இருப்பதாக பரிசுத்த ஆவியான தேவன் சொல்லுகிறார். ஒரு ஈஸ்வரி கபரவலபோ, ஓ இன்றிலிருந்து கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இவனுடைய கையில் வருகிற வருமானங்கள் நிலைநிற்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ மை லார்ட், ஓ தேங்க்யூ மை லார்ட். அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக கடவது என்று ஜெபிக்கிறேன். ஐயோ எங்களுக்கு நித்திரை இல்லையே, எங்களால் சுகமாய் நித்திரை செய்ய முடியவில்லையே, ஓ இரவு வேளை தூக்கம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தூக்கத்தை கெடுக்கிற சபிக்கப்பட்ட சாத்தானுடைய சகல கிரியைகளும் பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு இப்பொழுது வெளியேறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டளை பிறப்பிக்கிறேன். அப்பா ஓரி பாஷாலபா ஓ ரபக்கபலபோ, நீர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு கடந்து செல்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் நினைத்தருளும், ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்தருளும், ஒவ்வொரு பிள்ளைகளோடு உடைய செல்ல கரம் இருக்கட்டும் ஐயா. விசுவாசத்தில் நிலைத்திருந்து அற்புதங்களை கண்டுகொள்ளட்டும். இன்று வரை விசுவாசம் இல்லாமல் இருப்பதனாலே அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். இன்று இவர்கள் விசுவாசிக்கும் போது அந்த அற்புதத்திற்கு இருக்கிற சகல தடைகளையும் மாற்றி உடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரங்களை கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கேட்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் நல்ல தந்தையாம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசினார். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். எங்களுக்காகவும் வெளியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள், என்றால் உதவுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக.